வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு தென்கிழக்கே 710 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் இலங்கை திருகோணமலை அருகே இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளனர். நெல்லை, தூத்துக்குடியில் ஏற்கனவே தலா 3 குழுக்கள் தயார் நிலையில் உள்ள நிலையில் நாகை, கடலூர் மாவட்டங்களுக்கு மேலும் ஒரு மீட்புக் குழு விரைகிறது. கடும் பனிப்பொழிவால் வரத்து குறைந்ததால் உசிலம்பட்டி மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிலோ 12,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நிலக்கோட்டையில் 10,000 ரூபாய்க்கும், சங்கரன் கோவிலில் கிலோ 7,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழக மக்களின் எதிர்கால கனவுகள், தேவைகளை கண்டறிய உங்க கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தை திருவள்ளூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 50,000 தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் கனவுகள் குறித்து கேட்டறிய உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தை தொடங்கி வைத்து மக்களின் கோரிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். பட்டா, பேருந்து வசதி கோரிய மக்களுக்கு நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் என்று முதல்வர் உறுதியளித்தார். வலைங்களை எடுத்து வைக்கிறதுக்கு, பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறது எந்த கட்டணமும் இல்லை. நீங்கள் அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பாங்க. எழுதி கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க. நன்றி. கட்டணமும் சரி. தொகுதி உடன்பாடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதிமுக, பாஜக இடையே வரும் 20ஆம் தேதி தொகுதி பங்கீடு கையெழுத்து என்று தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவின் ஆட்சி நன்றாகவே இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விசிக இடம்பெறும் கூட்டணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் அவர் பதிலளித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் போட்டியிடுபவர்களுக்கு விருப்ப மனு வழங்கும் பணி விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் துவங்கியது. அன்புமணி தரப்பில் விருப்ப மனு வழங்கப்பட்ட நிலையில் ராமதாஸ் தரப்பிலும் மனு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் தரப்பில் அவரது மகளும் பாமக செயல் தலைவருமான ஸ்ரீகாந்தி போட்டியிடுகிறார். முதலாவதாக விருப்ப மனுவை பெற்றுக்கொண்ட ஸ்ரீகாந்தி கையோடு மனுவை பூர்த்தி செய்து ராமதாஸிடம் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தேமுதிக உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்க உள்ளார். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. படத்தை மறு ஆய்வுக் குழுவிற்கு அனுப்பும் முடிவு ஏற்கத்தக்கதல்ல என கூறி அந்த உத்தரவை ரத்து செய்தும் நீதிபதி PT ஆஷா தீர்ப்பளித்துள்ளார். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து தணிக்கை வாரிய தலைவர் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. சற்று நேரத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இது விசாரணைக்கு வருகிறது. சென்சார் சான்றிதழ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் வெளியீடு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு படம் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து சென்னையில் தாவேக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலைகளில் சென்ற பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படத்திற்கு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் தொடரும் நிலையில் பராசக்தி படம் திட்டமிட்டபடி நாளை வெளியாகிறது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் இருந்து கோட்டை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 12,800 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,02,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்து 2,68,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 268 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை இன்று நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதன் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். இதனை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராம ரவிக்குமார் மீண்டும் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் மாலை 4 மணிக்கு விசாரணைக்கு வருகிறது. பொங்கல் பண்டிகை நாளன்று நடைபெற இருந்த இஸ்ரோ தொழில்நுட்ப உதவியாளர் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என மதுரை MP சு வெங்கடேசன் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நம்மாழ்வார் மோட்சத்துடன் நிறைவு பெற்றது. 21 நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்மாழ்வார் மோட்சம் இன்று காலை நடைபெற்றது. அதன்படி நம்பெருமாள் தனது மாலையை நம்மாழ்வாருக்கு அணிவித்து சகல மரியாதையுடன் நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 10 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் உறைபனி தொடங்கி இருப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். பகல் நேரத்திலும் கடும் குளிர் வாட்டி வதைப்பதால் உள்ளூர் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். டெல்லியில் கடும் பனிமூட்டத்தால் விமானங்களின் இயக்கம் தாமதமாகியுள்ளது. டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் பனிமூட்டத்துடன் கடும் குளிர் நிலவுகிறது. டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் போதிய வெளிச்சமின்மை காரணமாக திட்டமிட்ட நேரத்தில் விமானங்கள் புறப்படுவது பாதிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் ஐபாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்து டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அலுவலகம் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து தூக்கிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. हमारे साथ कैसे लेके जा रहे हैं आप देखो मैम क्या कहना चाहेंगे आप देखो देख मैम क्या कहेंगी ரயில்வே வேலை முறைகேடு புகார் வழக்கில் லாலு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்ய டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் லாலுவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக மோசடி மற்றும் கூட்டு சதி ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டை பதிவு செய்யவும் சிபிஐக்கு உத்தரவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பட்டப்பகலில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து பெண்ணின் செயின் பறிக்கப்பட்டுள்ளது. லிப்டுக்குள் புகுந்து பெண்ணிடம் நகையை பறிக்கும் அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. और देखो ये चोर जा रहा है, ये चोर गया लिफ्ट में हेलमेट पहनकर और ये भागेगा भी अंदर से लिफ्ट में से चैन स्नैचिंग करके. अब ये देखो ये भागा लिफ्ट से. ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு நிலவுகிறது. பூஞ்ச் பகுதியில் கடும் பனிப்பொழிவை தொடர்ந்து சாலைகளே தெரியாத அளவுக்கு பனிக்கட்டிகள் குவிந்தன. இதனையடுத்து பூஞ்ச் சோபியான் பகுதிகளை இணைக்கும் முகல் சாலையில் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். 20 பேர் காயமடைந்த நிலையில் குடியிருப்புகள் பலத்த சேதமடைந்துள்ளதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. (2026) மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. நவி மும்பையில் நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை, பெங்களூரு அணிகள் மோதுகின்றன.